கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமேன். இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு போதிக்கையில் என் வசனம் ஜீவன் என்று போதிக்கிறார். வசனம் எப்படி ஒருவனுக்கு உயிர் தர முடியும்? தேவனுடைய வார்த்தை என்பதற்கு கிரேக்க மொழியில் ரேமா, லோகோஸ் என்ற வேறு அர்த்தங்கள் உபயோகிக்கப்பட்டுள்ளது. லோகோஸ் LOGOS என்பது பரிசுத்த வேதத்தில் உள்ள எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ரேமா RHEMA என்பது பரிசுத்த வேதத்தின்படி ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாக என்று பொருள்படுகிறது. ரட்சிக்கப்படாத சாதாரண ஜனங்களும் கூட வேதாகமத்தை வாசித்து அதை தங்கள் அறிவின்படி புரிந்து கொள்கிறார்கள். அன்று தேவனால் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை லோகோஸ் LOGOS ஆனது இன்று நமக்கு ஜீவனுள்ள வார்த்தையாக RHEMA ரேமாவாக இருக்கிறது. இன்று அநேக அற்புதம் அடையாளங்களை செய்யும் தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக விளங்குகிறது, வல்லமையுள்ளதாக விளங்குகிறது. பரிசுத்த வேதத்தில் பேதுரு இயேசுவிடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்தில் நித்திய ஜீவ வார்த்தைகள் வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்கிறான் பேதுரு. இந்த பரிசுத்த வேத வார்த்தையை நமது ஜீவனோடு ஏன் சம்பந்தப்படுத்துகிறார்கள்? மற்றும் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தேவனுடைய ஜீவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று வாசிக்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலையிலிருந்து கர்த்தருடைய தூதனால் அற்புதமாக விடுதலையாக்கப்பட்டார்கள். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, எரேமியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையாகிய இவ்வசனத்தை எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் என்கிறார். இந்த வேத வசனத்தை சாப்பிட முடியுமா? அப்படி அல்ல. இந்த வேத வசனம் நமது ஜீவியத்தில் புதிய ஜீவனாயும் நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆம் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த வேத வசனத்தை நமது ஜீவியத்தில் ஜீவன் தர வேண்டும், புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும், புதிய வல்லமை, புதிய ஜீவன் நம்மில் நிறைந்திருக்க வேண்டும். ஆமேன். God bless you.